Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்க வந்திருக்க உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த வேளையில நம்மோடு கூட இருந்து இடைபடுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற நல்ல தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட இடைபடுங்கப்பா. ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைவு ஆண்டவரே எங்களில் காணப்படுவதாக. பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுதும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒரு நிறைவு ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நீங்க கட்டளையிடுங்க. உயர்த்துகிற தேவன் எங்களை உயர்த்துங்கப்பா. விசேஷமாக தகப்பனே, சாதகமற்ற சூழ்நிலை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் சாதகமாய் மாற்றுங்க. தாழ்த்தி வறுமை ஆக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் இந்த அருமையான காலை வேளையில் கூட சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கட்டாயத்தினால் அல்ல கருத்துடன் பாடினோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுமா? காலையும் மாலை இவ்வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. சொல்லுவோம் ஆண்டவரை நோக்கி. காலையும் மாலை இவ்வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த 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 எனது பாடிடும் துணி கேக்குதே. பரிசுத்த சேர்ந்து சொல்லுவீங்களா அந்த வேளையில? எனது பாடிடும் துணி கேக்குதே. கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபைய ரட்சிப்புமாடா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபைய ரட்சிப்புமாடா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் சொல்லுவீங்க ஆண்டவரை நோக்கி. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்தி. காலையும் மாலையும் காலையும் மாலை இவ்வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராயோர் எனக்கு எதிராயோர் பாலையில் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாடும். எனக்கு எதிராயோர் பாலையில் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாடும். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் சொல்லுங்க, நான் பயப்பட போவதில்லை. பயப்படாமல் ஆண்டவரை நான் காலையும் மாலையும் துதிப்பேன். அந்த நம்பிக்கையோடு காலையும் மாலை இவ்வேளை கர்த்தரை கருத்துடன் பாடி சேர்ந்து சொல்லுவீங்களா? காலையும் மாலை இவ்வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், சொல்லுங்க, அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நலலாவும் அடையத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. உடைய ஆழத்தில் தங்குவதை வாஞ்சிக்கிறேன். வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் காலையும் மாலை இவ்வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை இவ்வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே.
என்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவான ஒளிதன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளிதன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே நம்மளை வைத்து பாதுகாக்கிற கர்த்தர். அவரை நோக்கி சொல்லுங்க, பாடுகிறேனப்பா. காலையும் மாலையும் வேலை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. முகத்தை கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேன், கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். சபையாய் சேர்ந்து சொல்லுகிற வேளையில, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் தேட வந்திருக்கிறோம். காலையும் மாலையும் வேலை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலுமே கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என்னுள்ள ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். என்னுள்ள ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேலை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்த 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 எனது பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்த 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 எனது பாடிடும் தொனி கேட்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதே போல இந்த பாடல்களில் பாடினது போல தீங்கு நாளிலே ஆண்டவர் என்னை அவருடைய கூடார மறைவிலை பாதுகாக்க இந்த நாட்களில் கூட கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அப்படியாகவே பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுவோமா, தகப்பனே தந்தையே என் தலையை நிமிர செய்கிறவர் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். சொல்லுமா, தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர். தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டனர். சொல்லுங்க, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டனர். ஆனால் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவரை நோக்கி, ஐயா நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர்.
நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, தன்மையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, என்னுடைய தலையை செய்பவர் நீரே. எனவே படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழு, ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கிறேன். சொல்லுங்க, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கிறேன். அச்சமில்லையே, கலக்கமில்லை. சொல்லுங்க, அச்சமில்லை, கலக்கமில்லை. ஏனென்றால் வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு, வெற்றி தருவ தேவன் இருக்கிறார். மனதார சொல்லுங்க, வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர். சொல்லுங்க, என் கேடகமே, என் துருகமே, என் தலையை நிமிர செய்கிறவரே, தலை நிமிர செய்பவர் நீரே. உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறவர் செய்பவர். ஜெபநிலைமையில சொல்லுங்க, நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல், ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன். அறிவுக்கு பேரமை பாதுகாப்பு. ஒன்றுக்கும் நான் கலங்காமல், சோத்தரிப்பேன். அறிவு கட்டாத பேரமை பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, கேடகமே, தலை நிமிர. சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. எங்களுடைய தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படி செவிக்காரன் போவார், தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. எல்லா சூழலும் தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இன்னொரு விசை சபையாக, கேடகம். நீங்க இருக்கிற இடங்கள்ல சொல்லுங்க, என் கேடகமாக மகிமையும் நீரே. இந்த வேலைங்களுக்கு கேடகமாய் வாங்கப்பா. நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். அப்படி ஜெபிக்காரங்க சொல்லுங்க, என் தலையை நிமிர செய்கிறவரை எல்லாம் சொல்லுவீங்களா? ஆண்டவரை நோக்கி, என் தலையை நிமிர செய்கிற தெய்வமே,
எனக்கு கேடகமாய் வருகிறவரே சொல்லுங்க. அச்சம் சூழ்ந்து இருக்கிற அந்த வேளையில, அச்சம் இல்ல, கலக்கம் நிறைந்திருக்கிற வேளையில, எதிர்காலத்தை குறித்து உலகம் தேசங்கள் எல்லாம் கலக்கத்தோடு இருக்கிற வேளையில சொல்லுங்க, எனக்கு கலக்கம் இல்லப்பா, ஏனென்றா என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளை சொல்லுங்க, ஐயா உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் இந்த வேளை ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி எனக்கு அச்சம் இல்ல, எனக்கு கலக்கம் இல்ல, ஏனென்றால் வெற்றி தருகிற தேவன். சொல்லுங்க, தோல்வி இல்ல, நான் துவண்டு போவதில்லை. ஆராதிக்கிற தேவச்சனமே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த வேளையில என்னை உயர்த்துகிறவர், எளியவனை சிறியவனை புழுதில் இருந்து குப்பையில் இருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பந்தி இருக்க பண்ணுகிற கர்த்தர். அவர் ஜீவிக்கிறார். He is alive. சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை போல ஒரு தேவன் இல்ல. சொல்லுங்க, அச்சம் இல்லப்பா. சபையாக குடும்பமாக நீங்க எந்த இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி ஆராதித்து கொண்டிருந்தாலும் இந்த வேளை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அச்சத்தின் எல்லா காரணிகளும் மாறி போவதாக, கலக்கத்தை ஏற்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் மாறி போவதாக. ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அன்று அன்னாளுக்குள்ள காணப்பட்ட விசுவாசமா இருக்கட்டும். அவளுக்கு பிள்ளை என்கிற அச்சம் இருந்தது, கலக்கம் இருந்தது. ஆனால் சாமுவேலை தந்து ஆசீர்வாதமாய் மாற்றின கர்த்தர் இந்த வேளையில் அன்னாளை போல ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு மாத்திரமல்ல தேசத்திற்கே நன்மை உண்டாகிற ஆசீர்வாதங்களில் உங்களில் இருந்து தோன்ற பண்ணுவார். அந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க, நீங்க தாயா எனக்கு அடைக்கலம், நீங்க தாயா எனக்கு துருகா, நீங்க தாயா எனக்கு கேடகா. உம்மை போல ஒரு தேவன் இல்ல. உரியா தாரா சந்தார் அல்லப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளை சொல்லுங்க, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. ரிபா ரகதாரா சந்தார் அல்லப்பா. இயேசுப்பாவை பார்த்து சொல்லுங்க, இந்த வேளையில என் கலக்கத்தின் எல்லாவும் மாறி போவதாக. கலக்கமுள்ள தேவன் தெளிவை உண்டு பண்ணுகிறவர். சொல்லுகிற வேளை ஒரு தெளிவை உங்களுக்கு தருவாராக. செபிக்கும் பொழுது ஒரு ஆவியில விடுதலை, சிந்தையில விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறார். அந்த நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது உங்களுக்குள்ள புறப்பட்டு வருவதாக. அந்த நம்பிக்கையோடு சொல்லுங்க, நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர். சொல்லுங்க, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. சொல்லுவீங்களா? அடைக்கலமே அடைக்கலமே அதிசய செயல்கள், உங்கள் செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுவீங்களா? உங்கள் செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை. வல்லவரே, என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா அந்த வேளையில? நல்லவரே நல்லவரே. ஆராதனை
ஒருவேளை நீங்க இப்படி சொல்லலாம், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் நம்பிக்கையோடு உம்மை பிரியேனையா. ஏனென்றால் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ஆஹா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. அவரால் மாத்திரமே நம்மை ரட்சிக்கக்கூடும், உலகத்தை ரட்சிக்கக்கூடும். அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். ஐயா, ஆராதனை ஆராதனை. சத்தமாக ரட்சகரே இயேசு ராஜா, ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை உள்ளத்தினால சொல்லுங்க. உம்வல்ல செயல்களை நாங்கள் நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரிடம் சொல்லு, இந்த பாடல்ல பாடினது போல உம்முடைய வல்ல செயல்களை நினைத்து நான் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், நான் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால் அவருடைய வல்ல செயல்களை நினைத்து நான் ஆராதிக்க வேண்டும், அவருடைய வல்ல செயல்களை நினைத்து நான் துதிக்க வேண்டும். அவரை போல ஒரு தேவன் அல்ல. சொல்லுங்க, ஐயா, உம்மை போல ஒரு தேவன் அல்ல, உம்மை போல ஒரு ரட்சகர் அல்ல. உம்மை அதிகமாக நேசிக்கிற கிருபைகளை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. சொல்லுங்க, வேலை உம்மை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரை நல்ல தருணத்தை எங்களுக்கு இந்த நாள்ல ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். நம்முடைய நேசத்தை துதியின் வாயிலாக செலுத்துகிற வேலை, நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக மற்றவர்களுக்கு காட்டுகிற வேலை. சொல்லுகிற வேலை, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகல. இந்த நாள்ல தேவன் உங்களை வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க, ஐயா, we lift your ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்மை போல ஒரு தேவன் அல்ல, உம்மை போல ஒரு ரட்சகர் இல்ல, உம்மை போல ஒரு மீட்பர் இல்ல, உம்மை போல ஒரு ராஜன் அல்ல. நீரே எங்கள் பரிகாரியாகிய தேவன், நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறபடியால் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பாடுவோமே, உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வேளையில ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், உண்மையில் இருக்கிற நேசம் பெருகட்டும் தகப்பனே. நேசம் பெருகுவதாக, உம்மோடு நாங்கள் வைத்திருக்கிற உறவு இன்னும் பலப்படுவதாக தகப்பனே, அதிகமாய் பெருகட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர் அப்படி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியா உமக்கே நாங்கள் துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அந்த தேவனை நோக்கி சொல்லுங்க, உயர்வோ தாழ்வோ எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறபடியால் சொல்லுமா, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. சொல்லுங்க, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். இன்னொரு சொல்லுமா, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். பொய்யாக பொய்யான வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம்
அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, ஏமாற்றமில்லா வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். சொல்லுங்க, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யாக வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. எத்தனை பேர் இதை அறிக்கையாய் செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரிடம் சொல்லுங்க, பொய்யாக மாயமானமாக வாழ்ந்த வாழ்க்கை போதுமப்பா. நீ மட்டும் பாடி ஆராதிக்க தேவரீர் நீ பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியை ஆசீர்வதிங்க, சங்கீத பகுதியை ஆசீர்வதிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானம் ஆராதித்த ஒவ்வொருவர் மீதும் காணப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. இப்பொழுது நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 92. சங்கீதம் 92 ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரவண்ணனத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியையில் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுவுமாய் இருப்பார்கள். ஆமேன். இப்பொழுது நம்ம நேரலையில் சில காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் என்ன இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரலில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களோட இணைந்து ஆராதி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே. பிள்ளைகளோட கரம் கூட இருக்கட்டும் ஐயா. விசேஷமாய் இந்த ஆராயண வேளையில் இந்த வாரம் பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகளுக்காகவும் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமீன். அப்ப அந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே புதிய கிருபைகளை கொடுத்து தேவ ஆவியானவர் ஆண்டவரே புதிய அபிஷேகத்தால் நிரப்பி இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்தும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய கிருபை பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். அதுபோல எங்கள் விசுவாச குடும்பங்களில் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம்
பலவீனப்பட்டு காணப்படுகிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆமென் அப்பா. உன்னத பலனால் இடை கெட்டுங்க ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. வயது மூத்தோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் விசுவாச குடும்பத்தில் உள்ள வயது மூத்தோர் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு வேண்டிய சகல ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. நீர் பலனை கொடுப்பீராக. பலப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. விசேஷமா இன்றைய நாளில் உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரசவத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அருகாமையில் இருக்கிற ரூபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகளோடு கரம் கூட இருக்கட்டும். மகளை தைரியப்படுத்துங்க. அருமையான ரூபாவை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பிரசவ காலம் மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உன்னத பலன் ஆண்டவர் மகளோடு தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. குழந்தையும் ஆண்டவர் ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து ஆண்டவரே குறித்த வேளையில் குழந்தையை தாய் சுகமாய் பிரித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் டெபோராக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மகளுடைய கர்ப்ப காலத்துக்கு கரம் கூட இருக்கட்டும் அப்பா. நீரே பாதுகாப்பை கட்டளையிடுங்க. வேண்டிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் சபையில் வந்து ஆராதிக்க முடியாமல் அப்பா நாங்கள் வீடுகளில் அப்பா பிள்ளைகள் ஆங்காங்கே அமர்ந்து ஆராதித்து வருகிறார்கள் ஆண்டவர். இந்த நிலைமையான சீக்கிரமாய் மாறி போவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. விரைவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதனத்தில் வந்து அப்பா எல்லாரும் சேர்ந்து அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆண்டவர். இந்த கொரோனா நோயின் தாக்கமானது அப்பா அப்படியே மாறி போட்டும் குறைந்து போவதாக ஆண்டவரே. அப்பா அந்த வாதையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடனடியாக நீ நிறுத்தி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலூர் பட்டணத்தையும் மேலூர் தாலுகாவையும் ஆண்டவரே எங்கள் மதுரை மாவட்டத்தையும் ஆண்டவரே தமிழ்நாட்டையும் ஆண்டவரே எங்கள் இந்தியாவையும் ஆண்டவரே உலக நாடுகளையும் ஆண்டவரே இந்த பொல்லாத கொரோனா நோயில் இருந்து ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை விடுவிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. அதுபோல இந்த வெட்டுக்கிளியின் தாக்கத்தை நாங்கள் செய்திகளில் பார்க்கிறோம் அப்பா. அதுவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் தேசத்தை சேதப்படுத்தாதபடியாக அது அப்படியே அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து நடத்துங்க அப்பா. பிரசங்க வேலையில் உங்களுடைய பிரசன்னம் விளங்கட்டும் அப்பா. ஊழியக்கார மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாம மயம்பட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே ஆராதனை முடிவில் அப்பா ஒரு நிறைவோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இருந்து கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிக்கான மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காணொளியை காண்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் கர்த்தருக்குள் உயர்வு என்கிற தலைப்பிலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதுதான். எனவே இந்த நாளிலே நானும் நீங்களும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தது மட்டுமல்ல, அவர் ஒரு மனிதனை உயர்த்த விரும்புகிறார். எனவே அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். போதும். அருமையான தேவ பிள்ளையே, தேவன் ஒரு மனிதனை உயர்த்த போதுமானவர். அவர் உயர்த்த வேண்டும் என்றால் நான் முதலாவது உங்களோடு சொன்னேன், கர்த்தருக்குள் நீங்கள் களி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்னாள் கர்த்தருக்குள் களி கூர்ந்தாள். ஆபிரகாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தார்கள். தங்களுக்கு உண்டாதனை கொடுத்து கர்த்தருக்கு நேராக தங்களுடைய கரத்தை உயர்த்தினார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். இந்த நாளில் அடுத்த பகுதிக்குள்ளே நான் கடந்து போக விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கர்த்தருக்குள் களி கூறுகிற அனுபவம். கடந்த வாரத்தில் அதை நான் பிரசங்கித்தேன். சோதோம் குமார ராஜாவினுடைய ஆசீர்வாதம் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஆபிரகாம் காத்திருந்தான். தனக்கு உண்டானதை மெல்கிசேதேக்கு கொடுத்தான். அருமையான தேவ பிள்ளையே, அவன் அதில் களி கூர்ந்தான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் இன்றைக்கு வரைக்கும் பிரசங்கிக்கிறோம் என்றால் அவன் கர்த்தருக்குள் களி கூறுகிறவன், கர்த்தருக்கு நேராக தன் கரத்தை உயர்த்துகிறவன்.
இரண்டாவது பகுதிக்குள்ளாக வருகிறோம். என் கொம்பு என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருக்குள் ஒரு மனிதன் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கொம்பு என்பதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டாம். பராக்கிரமம். கொம்பு கவனிங்க, என் கொம்பு எனக்கு இருக்கிற பராக்கிரமம் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. நான் மனிதனை சார்ந்திருக்க மாட்டேன், மனிதன் பட்சம் போக மாட்டேன். இந்த உலகம் எனக்கு எதை கொடுத்தாலும் அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவன் கொடுக்கிற எதுவும் நிலைத்து நிற்கும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தருடைய பராக்கிரமத்தை குறித்து அது உங்களில் களிகூர். நீங்கள் உயர்த்த உங்களுக்கு இருக்கிற பலன் ஆண்டவர் நியாயாதிபதி புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே சாதாரணமாய் சொல்லுகிறார். ஒரு மனிதன் அங்கே ஆலைகளுக்கு பின்பதாக போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறான். பராக்கிரமசாலியே. இங்கே கவனியுங்கள், அடுத்த வார்த்தை அவன் கேட்கிறான், நான் பராக்கிரமசாலி அல்ல, என் முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீர் செய்த அற்புதங்கள் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை தேவ மனுஷனே, நீதான் பராக்கிரமசாலி, உன்னை கொண்டுதான் நான் காரியத்தை செய்ய போகிறேன். கர்த்தருடைய பராக்கிரமம். அவனுக்கு பலம் இல்லை, அவனுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பெலிஸ்தியர்களுக்கு ஒளிந்து ஆலைகளுக்கு பின்பாக போரடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தைரியசாலி அல்ல, அவனுக்கு பலம் இல்லை. ஆனால் அவன் ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தான். சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் சொன்ன பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய விடுதலையை கொடுத்தார். எல்லாம் போய்விட்டது, கண்கள் போய்விட்டது, கைகள் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. வேடிக்கை பொருளாக பெலிஸ்தியருக்கு முன்பதாக சிம்சோன் நிற்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்னிடத்தில் ஒரு பலனும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு வேசை உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் உயிரோடு இருந்த நாட்களில் கொண்டவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் பொழுது அநேகரை கொண்டு போட்டான். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பராக்கிரமம் மட்டும் என்னோடு கூட இருந்தால் போதும். எனக்கு என்னுடைய சத்துவம், என்னுடைய பலன் எல்லாம் திருதா. இங்கே சொல்லுகிறான், என் கொம்பு, என் பலன், என் பராக்கிரமம் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன், ஆனால் அந்த பலன் எனக்கு கர்த்தர் கொடுத்தது. எப்படி சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? நாம் எப்பொழுதும் என்ன செய்கிறோம் என்றால், பிரயாசப்படுகிறோம், பிரயாசப்படுகிறோம், பிரயாசப்படுகிறோம். முடியாத பட்சத்திலே இங்க ஆலயத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அநேக வேளையில மக்கள் ஜெபிக்க வருகிறார்கள். அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, ஐயா எல்லா கோயிலுக்கு போன ஐயா, எல்லா டாக்டர்டை போன ஐயா, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் ஒன்று சொன்னார்கள், இந்த ஆலயத்தில் போய் நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கு சுகமாகும் என்று சொன்னார்கள். நாங்கள் இங்கே மந்திரவாதம் செய்வதில்லையே, எங்களுக்கு இருக்கிற பலன் கர்த்தருடைய பலன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். வியாதியஸ்தர் மேல் கை வைக்கும்படி அவர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அந்த வியாதியஸ்தர் மேலே கரங்களை வைத்து கர்த்தருடைய பராக்கிரமத்தில் காத்திருக்கிறோம். அங்கே அற்புதம் நடைபெறுகிறது, சாட்சிகள் சபையிலே சொல்லப்படுகிறது. நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், உங்களுடைய பலன், உங்களுடைய பலன் கர்த்தருக்குள்ள ஒளிந்திருக்கிறதா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். என் கொம்பு, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருக்குள். கடந்த வாரத்தில் சொல்லும் பொழுது சொன்னேன், 5 ராஜாக்கள் நிர்பந்தமான நிலைமை. ஆபிரகாம் கிட்ட ஒரு பெரிய தைரியசாலியான படை வீரர்கள் இல்லை. ஆனால் அவனுக்கு தெரியும், கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன், அதனால நான் எதை செய்தாலும் கர்த்தர்
கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நம்பி 318 பேரை அவன் அனுப்பி வைத்தான். ராஜாக்களை கீழ்ப்படுத்த கர்த்தரால் முடியும். கர்த்தருடைய பராக்கிரமம் அதை செய்யும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் யோசேப்பை எடுத்துக்கொண்டாலும் அல்லது தானியேலை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வைத்ததெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக. தங்களுக்கு வருகிற எல்லா நெருக்கங்களிலும் அவர்களுக்கு இருக்கிற சாதுரியத்தையோ அவர்களுக்குள் இருக்கிற பலனையோ அவர்கள் பயன்படுத்தவில்லை. பிரதானிகளின் தலைவரை பார்த்து சொல்லுகிறான், இந்த போஜனம் நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு பிரியமில்லாதது. ஒரு 10 நாட்கள் எங்களுக்கு சமயம் தாருங்கள். அருமையான தேவ பிள்ளையே, அவர்கள் கர்த்தருக்குள்ள போனார்கள். நாம் தான் எருசலேமில் இல்லையே, யூதேயாவில் இல்லையே, இஸ்ரவேல் தேசத்தில் இல்லையே, நினிவேக்கு வந்து விட்டோமே, இங்கே சாதித்து விட யாருக்கு தெரியும்? இல்லை, நான் எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார், எங்களை பார்க்கிறார். நாங்கள் செய்கிற காரியங்கள் மேல் கர்த்தர் கவனம் வைக்கிறார். கர்த்தருக்குள். அருமையான தேவ பிள்ளையே, 10 நாட்களில் அவர்கள் முகங்கள் வாடி போகவில்லை. 10 மடங்கு சமத்தர்களாய் மாறினார்கள். அது யாருடைய பராக்கிரமம்? கர்த்தருடைய பராக்கிரமம். தானியேலினால் உண்டானதல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவால் உண்டானதல்ல. எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் அடக்கினார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் உங்கள் பிரயாசத்தை பயன்படுத்துகிறீர்களா, அல்லது நான் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தர் எங்களுக்காக பராக்கிரமம் செய்வார்? இந்த சில மாதங்கள், இன்னும் 2-3 மாதங்கள் உயர்வை குறித்து பிரசங்கிக்க போகிறோம். அதுதான் என் உள்ளத்தில் இருக்கிற பாரம். தேவ பிள்ளையே, அன்னாள் சொன்ன வார்த்தை என்ன? அவர் புழுதியிலிருந்து எளியவனை உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து சிறியவனை உயர்த்துகிறார். உயர்த்தட்டும். ஆனால் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக அவள் உள்ளத்துக்குள்ள என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, மகிழ்கிறது. என்னுடைய கொம்பு, என்னுடைய பலன் கர்த்தருக்குள் இருக்கிறது. அந்த வசனம் அழகாய், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என்னுடைய பலன் எனக்கு தேவன் கொடுத்தது. ஆகையினால நீ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது. அவன் வாழ்நாளில் அவன் கடந்து போன நேரங்களில் அவன் மேல் கர்த்தர் தம்முடைய ஜெயத்தை கொடுத்தார். தம்முடைய ஜெயத்தை கொடுத்தார். எந்த இடத்தில்? அருமையான தேவ பிள்ளையே, நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும், அவனை முகத்தை வாட பண்ணவில்லை. 10 மடங்கு சமர்த்தனாகினார். அவனுக்கு விரோதமாய் அடுத்த வசனம், அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. ஏன்னா எல்லா இடத்திலையும் நீரனை ரட்சிப்பேன். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ என்னை ஒன்றும் செய்ய. அங்கே என்னை உயர்த்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய சுய பிரயாசம் ஒரு நாளும் உங்களுக்கு ஜெயத்தை தராது. எவ்வளவு ஓடிடுவீங்க? யாக்கோபு எவ்வளவு தூரம் ஓடினான் என்று நினைக்கிறீர்கள்? சூரியன் அஸ்தமிக்க மட்டும்தான் ஓட முடியும். ஒரு நாள் சூரியன் அஸ்தமிக்கும், இருள் சூழும், சத்துவம் இல்லாமல் போகும், வழி இல்லை என்ற இடம் வரும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நான் உன் கூட இருக்கிறேன். வாக்கு கொடுத்தவர் அல்லவா, வாக்கு தத்தத்தின் பிள்ளை அல்லவா, அதுபோல உங்களிடத்தில் சொல்லுகிறார், எவ்வளவு நீங்கள் ஓடி பார்த்தாலும், எவ்வளவு நீங்கள் பிரயாசப்பட்டு பார்த்தாலும் ஒன்றுமில்லையே, வெறுமையாகி விடுகிறோமே. இன்னும் சங்கீதம் 89 வீட்டில் போய் வாசிங்க. நிறைய விதைக்கிறோம், கொஞ்சமா இருக்கிறோம். எல்லாம் நல்லதா இருக்கிற, எதுவும் இல்லை. எதை எடுத்தாலும் பொத்தல் பை. வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய சத்துவம் கர்த்தருக்குள் உயரட்டும். உங்களுடைய சுய பிரஸ்தாபம் அல்ல. நீங்கள் பெரிய தர்மசாலிகள் என்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, உங்களை ரட்சிக்கவில்லை. உங்களை கர்த்தர் குலத்திற்கொண்டும் கோத்திரத்துக்கொண்டுமாக உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. அட தேவ ஜனமே, கொஞ்சம்
சொன்னது போல உங்களுடைய கொம்பு, உங்களுடைய பலன், உங்களுடைய பராக்கிரமம் கர்த்தருக்குள்ள ஒளியட்டும். அதை கர்த்தர் புடமிடட்டும். யோசேப்பு அறிமுகப்படுத்தப்படும் பொழுதே சொப்பனக்காரன் தானே. கதிரை பார்த்தா, நட்சத்திரத்தை பார்த்தா, சூரியனை பார்த்தா, சந்திரனை பார்த்தா. அண்ணன்மார்கள் மாத்திரமல்ல, அப்பாவும் அம்மாவும் கேட்கிறாங்க, நானும் உங்களை வணங்குவோமா? தெரியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த சொப்பனத்தை சொல்றேன். அருமையான தேவ பிள்ளையே, அதே போல அவன் செய்கிறது எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்பட்டான். சிறைச்சாலையிலும் அதை செய்தான், போத்திபார் வீட்டிலே அதைத்தான் செய்தான். தேவ ஜனமே கவனியுங்க. இப்பொழுது ஒரு நாள் அவனுக்கு நாள் குறிக்கப்படுகிறது. பார்வோனுக்கு முன்பதாக வஸ்திரம் தரித்து நிற்கிறான். நீ சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறவனாமே, அர்த்தம் சொல்லுகிறவனாமே. யோசேப்பு சொன்னான், நான் அல்ல, நான் அல்ல தேவனே. இங்கதான் எனக்கு கொஞ்சம் சொப்பனத்திற்கு என்ன சரி விளக்கத்தை சொல்ல தெரியும். ஆனா அது நான் சொல்றது இல்ல, என் சத்துவம் அல்ல, என் பலன் அல்ல, என் கொம்பல்ல. தேவனே, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வாராக. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டென்றால் இது என்னால் உண்டானதல்ல. இது கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அது அருமையான வார்த்தை. அன்னாளின் கற்பத்தை அடைத்த கர்த்தரால் திறக்க முடியும். அன்னாள் யார்? நல்ல ஒரு விசுவாசி, ஆலயத்துக்கு செல்கிறவள். உங்களுக்கு வந்த சூழ்நிலைகள், அடைப்பு, நெருக்கம், போராட்டம், விகீனங்கள், ஓடி ஓடி களைத்து போனீர்களா? கருவிலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லவா, ஓடி களைத்து போனான். அவனுக்கு இப்ப இருக்கிறது ஒரு கல்லுதான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன்ப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அது யாக்கோப்புக்கு மாத்திரமல்ல, வாக்கு தத்தத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். இப்பொழுது யாக்கோப்பு அதிகாலையில எழும்பி தன் தலைக்கு வைத்திருந்த கல்லை அங்கே நாட்டி எண்ணெய் வார்த்து பெத்தேல் என்று பெயர் வைத்தான். இனி அவனுக்கு சூரியன் அஸ்தமிக்காது. அவன் இங்கே புறப்பட்டால் அவன் போய் சேர வேண்டிய இடம் மட்டும், அவன் காரியம் ஜெயமாய் முடியும் மட்டும் கர்த்தர் அவனை ஓட பண்ணினான். உங்க வாழ்க்கையில எங்கேயாவது ஸ்ட்ரகிள் இருக்கிறதா, நெருக்கம் இருக்கிறதா? தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, யாக்கோப்புக்கு தரிசனமாகி அதே கர்த்தர் எனக்குள்ள வாரும். யாக்கோப்பு வித்தகன், எத்தன் ஆசீர்வாதத்தை எப்படி வேண்டும் என்றால் பெற்றுவிடலாம் என்று நினைத்தவன். இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரம் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. எண்ணெய் பூசினாலோ அல்லது துணியை வைத்தாலோ அல்லது தலைக்கு மாட்டில பைபிளை வைத்தாலோ இல்லை. உங்கள் பலன், உங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது கர்த்தருக்குள்ள உயரட்டும், மனிதனுக்குள்ள அல்ல. இன்னைக்கு அநேகர் மனிதர்களை தேடி ஆசீர்வாதத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே விசுவாச பேர்கள் பட்டியலை சொன்னாலும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆண்டவர் அருமையாய் 12:1 வாசிக்க கேட்போம். எபிரேயர், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்ம சூழ்ந்து இருக்கும். இந்த உலகத்தில் மனிதர்கள், சாட்சி உள்ளவர்கள், விசுவாச வீரர்கள் நம்மை சூழ இருப்பார்கள். ஆனால் பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். எபிரேயருக்கு அழகா சொல்லிவிட்டார். நிறைய சாட்சி சொல்லிட்டோம்பா. எப்பா வாழால் அறுப்புண்டார்கள், பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், நிறைய சொல்லிட்டேன்.
ஆனா இந்த எதுவும் உனக்கு முன்னால நிற்கக்கூடாது. உனக்கு முன்னால இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அவர்தான் உன் வாழ்க்கையில விசுவாசத்தை ரட்சிப்பை துவக்கினார். அவர்தான் உன் வாழ்க்கையை முடிக்க போகிறார். எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா காலங்களிலும் கர்த்தருக்குள்ள மாத்திரம்தான் என் பலன் இருக்கும். எனக்கு சிலரை தெரியும், அவள் பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவள் வாயிலிருந்து கர்த்தர் முன்பதாக வருவார். ஒரு இடத்துல போய் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒரு தேவ மனுஷன் எங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். 4 வார்த்தை பேசினா 5வது வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று வரும். இன்னும் கொஞ்ச நேரம் பேசினால் அவரே அந்நிய பாஷையில் பேசுவார். அதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளையே, என்னிடத்தில் ஒரு விசுவாசி இருந்தார். அவருடைய பைக்ல பின்னாடி உட்கார்ந்தா பைக் ஓட்டிக்கிட்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவருடைய வாயில் இருந்து கர்த்தரை முன்பதாக வைக்கிற அனுபவம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் முன்னாடி இல்லை. கர்த்தர் நம்ம கூட வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் உன்னை சொன்னா, உனக்கு முன்னே நான் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இப்ப அப்படி இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம். இல்லை, எல்லாமே சரியா இருக்கு, நம்ம போகிறபடி எல்லாம் சரிதான். துருபதேசம், தவறான சத்தியங்கள் உள்ள வருகிறதுக்கு காரணம் அதுதான். எல்லாவற்றையும் பகுத்து நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் இல்லை. ஒரு நண்பர், ஒரு விசுவாசி ஒருவருடைய பிரசங்கத்தை கேட்டு என்னிடத்தில் வந்தார். பாஸ்டர், என்னை வட இந்தியாவுக்கு மிஷினரியாக கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார், பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு போக போகிறேன். நான் சொன்னேன், பிரதர், கர்த்தர் உங்களை போக சொன்னா நம்ம சபை அதை தாங்கும், உங்களுக்குரிய தேவைகளை சந்திக்கும் என்று சொன்னேன். அவருடைய மனைவி எனக்கு போன் பண்ணார்கள், பாஸ்டர் பைத்தியக்கார மாதிரி புலம்புறார் பாஸ்டர். இல்ல பாஸ்டர், நீங்க கொஞ்சம் வந்து பேசுங்க. அப்பொழுது அவரிடத்துல போய் நான் பேசினேன். பிரதர், ஆபிரகாம கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது சாராள் மௌனமாய் போனாள். முதலாவது உங்களுடைய மனைவியை, நீங்கள் உங்களுடைய ஊழிய அழைப்பை உங்கள் மனைவியை சார சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், பாஸ்டர் நான் எமோஷன்ல முடிவு எடுத்துட்டேன். கர்த்தர் ஒரு நாளும் முன்னாடி வச்ச காலை பின்னால எடுக்க விட மாட்டார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும். அதனால் தான் சொல்லுகிறேன், நமக்குள்ள வருகிற எமோஷன், நமக்குள்ள உள்ளுணர்வுல ஏதோ ஒன்றை சொல்வதல்ல. சிறிய காரியமோ பெரிய காரியமோ நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். என் பலன் கர்த்தருக்குள்ளதான் உயர்ந்திருக்கணும் என்று தீர்மானம் எடுப்பீர்களா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 92 வாசித்த சங்கீதத்தில் 10ஆம் வசனம். 92:10 வாசிங்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது கவனிங்க, என் பலத்தை, காண்டா கொம்பு என்றால் பலம், பராக்கிரமம். என கொம்பு என்றால் நம்ம தாவீதுக்கு சொல்லுவோம் குப்பி தைலம், கொம்பின் தைலம். நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம், லேவியராகம புஸ்தகத்துல வாசிங்கன்னா, பலிபீடமாய் இருக்கட்டும், தூபபீடமாய் இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கொம்பு பிரதானப்படுத்தப்படும். கொம்பு பராக்கிரமம், பலன். இப்போ இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இந்த சங்கீதத்தை வாசிங்கள். என் கொம்பை, என் பலத்தை, என் பராக்கிரமத்தை காண்டாமிருகத்து கொத்த கொம்பை போல உயர்த்துவீர். என்ன உயர்த்த உம்மால மட்டும்தான் முடியும். என்ன பலப்படுத்த உம்மால மட்டும்தான் முடியும். வேண்டாம். ஒரு பாம்பை பார்த்துட்டா ஒரு கம்பு எடுத்து அடிச்சேன்னா கம்பு அடிச்சு போகும், பாம்பு சாகாது. அது நான்லாம் பாம்பு அடிக்கிறது கீழே நிறைய தடவை விழுந்திருக்கிறேன். பாம்பு சாகுதோட எனக்கு இடுப்புல அடிபடும். ஒரு முறை எங்க வீட்டில் ஒரு எலிய விரட்டுறன்னு சொல்லி இடுப்பே ஒடிஞ்சு போச்சு. இதான் உண்மை. ஆனா ஒருத்தனை கயிறை வச்சு கெட்டி கொண்டு போறாங்க. எனக்கு அந்த பகுதியை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அப்படிப்பட்ட பலத்தை தாரும் ஆண்டவரே என்று நான் கேட்கிறேன். கயிறால கட்டி சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்கள் சிம்சோனை.
வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கிற்று. அவனை கட்டியிருந்த கயிறு நெருப்பு பட்டது போல சிதறி போயிற்று. சற்று குறைந்து பார்க்கிறான், அங்கே ஒரு கழுதை தாடை எலும்பு. கொஞ்சம் கவனம் வைங்க. ஒரு கழுதை தாடை எலும்பு ஒரு அடி இருக்குமா? ஒருவேளை நம்ம நாட்டில் இருக்கிற கழுதை வேணா ஒரு அடி இருக்கும், ஒரு 1.5 அடி வச்சுக்கிடுவோமே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவன் கையை வச்சு பிடிக்கும் போது 1/2 அடி போயிடும். ஒரு கழுதை பச்சை தாடை எலும்பா கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். கொஞ்சம் கவனிங்க. இவன் கயிறை கட்டி கொண்டு போறாங்க. கர்த்தர் தம்முடைய பலத்தை, ஏனென்றால் கர்த்தர் இவனை அழைத்தார். உங்களை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா? உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் அல்லவா? ஒரு பச்சை தாடை எலும்பை பார்த்தார். அதை கொண்டு 1000 பேரை கொண்டாங்க. 1000 பேரை ஒரு தாற்றுக்கோலால் சட்டகம்பு 600 பேரை கொண்டான். சம்கார் ஆண்டவருக்கு ஒண்ணு பெருசு. யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு முன்னாடி வருகிற பிரச்சனைகளிலே நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை உங்கள் கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை மறுபடியும் வாசிங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின புறஜாதியாராகிய கோரேசுக்கு போதும். இது நான் பல முறை பல ஆங்கிள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களை அபிஷேகம் பண்ணது அவர் என்றால், உங்களை ரட்சித்தது அவர் என்றால், நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். பாருங்க, அவர் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்த்து போடுவார், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி கதவுகளை திறந்திருக்க பண்ணுவார், அவனுடைய வலது கரத்தை பிடிப்பார், அவனுக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அவருக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலம், அவ்வளவுதான். எனக்கு ஒரு பலன் இல்லை. இதுவரைக்கும் நான் சண்டைக்கே போனதில்லை, யுத்த காலத்துக்கே போனதில்லை. ஆனா இப்போ நான் வந்து நிற்கிறேன், என் தேவன் தூஷிக்கப்படுகிறார், நான் போறேன். எனக்கு பட்டயம் வேண்டாம், எனக்கு சவுளுடைய வஸ்திரம் வேண்டாம், எனக்கு நீர் போதும், என் கையில கொடுத்த கவனும் கல்லும் போதும். ஒரு பெரிய பெலிஸ்திய யுத்த சேனை நிற்கிறது, இவன் கையில ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த கோலியாத்தை தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எத்தனை போராட்டங்கள் ஆனாலும் கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். உங்களை ஒரு நாளும் நிற்கதியாய் விட மாட்டார், தொற்று போக மாட்டீர்கள். ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களோடு நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்மை அல்லாமல் எங்களால் களிகூற முடியாது, உம்முடைய பலன் தான் எங்களுக்கு வேண்டும். எங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் அது உம்மிடத்துல கொடுத்துடுறோம். அதை மல்டிப்ளை பண்ணுவதற்கும் அதை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். எங்களுடைய பகைஞருக்கு முன்பதாக எங்களுடைய வாய் எழுப்பும் சொல்ல போகிறீர்கள். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். உள்ளம் திறந்து சொல்லுங்க, பிரசங்கிக்க நேரமில்லை, சொல்லுறேன். நீங்கள் உங்களை பலப்படுத்துகிறவர், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல மாற்றுகிற கர்த்தர் நீர். அவள் சொல்லுகிறாள், என் கொம்பை கர்த்தருக்குள் உயர்த்துகிறேன். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலனை கர்த்தருக்குள்ள உயர்த்துங்க, கர்த்தர் ஜெயம் தருவார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரைக்கும் ஓடின ஓட்டம் அல்ல, அந்த ஓட்டம் நடு வழியிலே சூரியன் அஸ்தமிக்கும், இருள் கவும். ஆனால் கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை உன் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னாரே. அதற்கு பின்பு யாக்கோப்பின் ஓட்டம் எங்கும் அஸ்தமனம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சுயமாய் ஓடி இருந்தால் ஆண்டவர்
ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் உடைய இருதயத்துல கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய கொம்பை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். அப்படி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இப்படி சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாதவர்கள் தங்களை அர்ப்பணம் செய்ய ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். எங்களுக்கு இருக்கிற திறமைகள் தாளந்துகளால் அல்ல, எங்கள் தேவனதை பெருக பண்ணுகிற கர்த்தர் பெருக பண்ணும். தொடர்ந்து ஆசீர்வதியும், மகிமைப்படும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய சமாதானத்திற்கும் இரக்கத்திற்கும் கிருபைக்கும் அனுகிரகத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைவரமாய் தங்கி இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.